உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. கைதட்டி ஜீவநதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஒரு முறை கூட ஜீவநதியே பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே என் உள்ளத்தில். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து ஆமப்பா ஜீவநதியே ஆமப்பா ஜீவநதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாய் மாறட்டுமே. கைதட்டி பாடுங்க. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாய் மாறட்டுமே. ஜீவநதியே என் உள்ளத்தில் ஆமப்பா ஜீவநதியே என் உள்ளத்தில். ஜீவநதியே செல்லட்டுமே. ஜீவநதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல். ஜீவநதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல். பாடுங்க வாய்களை திறந்து. ஜீவநதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. கரங்களை தட்டி ஓ ஹல்லேலூயா. பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. நல்ல உற்சாகமா தம்பி வாயை திறந்து கேளுங்க ஆண்டவரிடத்துல. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் மாறணும். எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. கரங்களை தட்டி செல்லட்டுமே. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராகப்பா. பரிசுத்த ஆவியானவர் உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக. ஹல்லேலூயா. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் போகட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே என் உள்ளத்தில். ஜீவநதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேகநாதா அனுமோதும் தேவா ஆருயிரன்பரே. வாய் திறந்து அபிஷேகநாதா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கேளுங்க. அன்பரே அபிஷேகநாதா அனுமோதும் தேவா ஆருயிரன்பரே. அக்கினி அபிஷேக இன்றே தாருமே. அக்கினி அபிஷேக இன்றே தாருமே. சுடராய் பிரகாசிக்க என் மேல் வாரும்.
பிரகாசிக்க என் மேல் சுடராய் பிரகாசிக்க என் மேல் அக்கினி அபிஷேக இன்றே தாருமே இன்றே தாருமே சுடராய் பிரகாசிக்க என் மேல் வாருமே சுடராய் பிரகாசிக்க என் மேல் வாருமே அக்கினி அபிஷேக இன்றே தாருமே. கேளுங்க வாய்ச்சையோடு, ஆண்டவரே ஒரு மாற்றம் உண்டாகணும் அப்பா. எங்க சபையில வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஒரு அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. வாஞ்சையோடு கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புங்க. பிரகாசிக்க என் மேல் வாருமே சுடராய் பிரகாசிக்க என் மேல் வாருமே அபிஷேக நாதால் மொட்டும் தேவா ஆமப்பா அபிஷேக நாதால் மொட்டும் தேவா அபிஷேக நாதால் மொட்டும் தேவா ஆருயிர் அன்பரே அபிஷேக நாதால் மொட்டும் தேவா ஆருயிர் அன்பரே அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே ஆவியில் நிறைந்திடே என் மேல் வாருமே ஆவியில் நிறைந்திடே என் மேல் வாருமே ஆவியில் நிறைந்திடே என் மேல் வாருமே அபிஷேக நாதால் மொட்டும் தேவா ஆருயிர் அன்பரே அபிஷேக நாதால் மொட்டும் தேவா ஆருயிர் அன்பரே அபிஷேக நாதால் மொட்டும் தேவா ஆருயிர் அன்பரே தேசத்தை கலக்கிடே திறனை தாருமே தேசத்தை கலக்கிடே திறனை தாருமே திறப்பிலே நீந்தினே வேலனாய் வாருமே திறப்பிலே நீந்தினே வேலனாய் வாருமே அபிஷேகநாதால் மொட்டும் தேவா அபிஷேகநாதால் மொட்டும் தேவா ஆருயிர் அன்பரே அபிஷேகநாதால் மொட்டும் தேவா ஆருயிர் அன்பரே அபிஷேகநாதால் மொட்டும் தேவா ஆருயிர் அன்பரே தேவா ஆருயிர் அன்பரே. கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே என்னை நிரப்பும் என்னை நிரப்பும் என்னை நிரப்பும் வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு. நல்ல வாய்களை திறந்து என்னை நிரப்புங்கப்பா. ஓ ராபா பாபா ராபா லாகா தூராபா ரீகதர பாபா ராபா ஷாக்கா தூரோ ரீபா லாகா தூரோ ரீகதர். அதிகாலையில எழும்பி ஜெபிக்கிறதுக்கு ஒரு அபிஷேகம், அதிகாலையில எழும்புவதற்கு ஒரு அபிஷேகம், அதிகாலையில எழும்பி திறப்பிலே நிற்பதற்கு ஒரு அபிஷேகம், உபவாசித்து ஜெபிப்பதற்கு ஒரு அபிஷேகம், இரவிலே விழித்திருந்து ஜெபிப்பதற்கு ஒரு அபிஷேகம், முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதற்கு ஒரு அபிஷேகம், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு அபிஷேகம், கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு ஒரு அபிஷேகம், ஆவியின் கனியினால் நிரம்புவதற்கு ஒரு அபிஷேகம். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களேப்பா. இந்த கடைசி காலத்துல எங்க மேல அப்படி ஆவியை ஊற்றுங்கப்பா. ரீகா தலா கபா
ரீகமாஷே ரிபு லகதரா. நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே, இந்த மகிமையினால் நிரப்புங்க. ரபா கபா ஷகா துரி பீலகா ரீகமாஷே. வல்லமை, வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை உங்களை நிரப்புவதாக. தீர்க்க தரிசன வரங்கள் உங்களை நிரப்புவதாக. அபிஷேகத்தின் வல்லமை நுகங்களை முறிக்கும், கட்டுகளை முறிக்கும். சோம்பலின் ஆவி, பொய்யின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, அசுத்தத்தின் ஆவிகள், மாம்சத்தின் எண்ணங்களை மறைந்து போக செய்கிற வல்லமை. ரிகா தர கபா ரபா ஷேகே துரோ ரிபா லகா துரா. அபிஷேக நாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிரன்பரே. அடுங்க அபிஷேக நாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிரன்பரே. அபிஷேக நாதா அனல் மூட்டும் தேவா. அறிந்து பேசிடே ஆத்மபாரம் தாருமே. அறிந்து பேசிடே ஆத்மபாரம் தாருமே. பரிசுத்தமாகிட தினம் என் மேல் வாருமே. தினம் என் மேல் வாருமே. அபிஷேக நாதால் மொட்டும் தேவா ஆருயிரன்பரே. அபிஷேக நாதால் மொட்டும் தேவா ஆருயிரன்பரே. அபிஷேக நாதால் மொட்டும் தேவா அபிஷேக நாதால் மொட்டும் தேவா ஆருயிரன்பரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாஞ்சியோடு கேளுங்க. அப்பா என்னை நிரப்புங்கப்பா. என் வாழ்க்கை மறுரூபமாகத்தக்கதாக, என் வாழ்க்கை மறுரூபமாக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், நீங்கள் பலனடைவீர்கள், நீங்கள் உன்னத பலத்தினால் நிரப்பப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அலை எல்லையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. பாடலாமா? அலை எல்லையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. அலை எல்லையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. அலை எல்லையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை. ஆமாப்பா, அலை எல்லையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை. பரிசுத்த ஆவியானவர் அலை அலையாய் பாய்ந்து வருகிற தேவன், பாய்ந்து வரும் தேவ கிருபை. அதிகாலை தேவ சமூகமே ஆச்சரிய கிருபை பெருகுமே. அதிகாலை தேவ சமூகமே ஆச்சரிய கிருபை பெருகுமே. அரகனை ரூபத்தில் அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. அரதனை ரூபத்தில் அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. இயேசு அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. இயேசு அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை. ஆமாப்பா, அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ
வாய்களை திறந்து முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நல்ல கரங்களை தட்டி, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லப்பட்டபடி இந்த நாள்ல கூட கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் அந்த தாகம் இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் நிரப்பி பயன்படுத்துவார். நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்ன ஆண்டவர், அது நம்முடைய வெளிச்சம் அல்ல, அவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே வரும்போது நாம் உலகத்துக்கு வெளிச்சமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு, முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்தப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினால எங்களை முடிசூட்டுகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி உலக பிரகாரமாய் ஒரு காரியத்தை செய்தா அவர்களிடத்துல போய் எத்தனை தடவை நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா அதை காட்டிலும் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு ஆண்டவர் கிருபையாய் இறங்கி ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்துகிறார். அந்த தேவாதி தேவனுக்கு உங்களுடைய வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. உங்களுடைய சத்தம் கேட்கப்படட்டும், உங்களுடைய சத்தம் கேட்கப்படட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த புதிய நாளை காண செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை ஆண்டவரே அளவில்லாமல் எங்களை நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயங்களா இருந்தோமானால் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி நிறைந்த இருதயம் கொண்டு வைப்போமானால் ஆண்டவருக்கு வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு குடும்பத்தோடு இந்த சபையில ஆராதிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எத்தனை ஆண்டவரே விபத்துகள், ஆண்டவரே எத்தனை கொலைகள், எத்தனை கத்தாவே அப்பா ஆங்காங்கே நடக்கிற ஆண்டவரே காரியங்களை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் அப்பா. அதன் மத்தியிலும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தையும் ஆண்டவரே எசப்பா ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டையும் ஆண்டவரே கத்த அந்த பம்மல் பகுதியில் வசிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து வருகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் ரஹபோத் சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே அப்பா குடும்பம் குடும்பமாய் இந்த இடத்துல வந்து ஆராதிக்கிற பாக்கியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாள்ல கூட கர்த்தாவே ராஜா ஆண்டவரே எங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே எங்களை நீங்க நிரப்புங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியின் கனிகளினாலும் ஆவியின் வரங்களினாலும் ஆண்டவரே எங்களை நீங்க நிரப்பியருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய குற்றங்கள் குறைகளை மன்னிங்கப்பா. ஆண்டவரே ஜெப குறைவை மன்னிங்கப்பா. வேத வாசிப்பு குறைவை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரை விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணத்தக்க எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே அதிகாலையிலுமே தேடுகிறவர்களாய் காணத்தக்க ஆண்டவரே தானியேலை போல 3 வேளை ஜெபிக்கிறவர்களாய் காணத்தக்க ஆண்டவரே வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கிறவர்களுமாய் காணத்தக்க ஆண்டவரே உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் காணத்தக்க ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே சத்துருவானவன் எப்ப ஆண்டவரை வெள்ளம் போல கத்தாவே எங்களுடைய எண்ணங்களிலே கத்தாவே அப்படி செய்ய விடாதபடிக்கு தடுக்கிறதை நீர் பார்க்கிறீரப்பா. எல்லா எண்ணங்களையும் எடுத்து போட்டப்பா. இன்னும் ஆண்டவரே உம்மோடு கிட்டி சேருகிறவர்களாய் நாங்கள் காணத்தக்க ஆண்டவரே அப்பா நீர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் இந்த நாள்ல ஒப்பு கொடுக்கிறீங்களோ கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காண வேண்டும் அப்பா. வேதத்தை வாசிக்கிறவர்களாய் காண வேண்டும் அப்பா. உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவர்களாய் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்களுடைய சபை பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே தேசத்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் கத்தாவே நீர் எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. ஆண்டவரே திறப்பின் வாசலில் நின்று கதறுவர்களாய் நாங்கள் காணத்தக்க ஒரு ஜாமக்காரரை போல எங்களை எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே கத்தாவே இந்த வாரத்தில் நடைபெற
நடைபெற போற அனைத்து காரியங்களையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகள், ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் உடைய கரம் இருக்கட்டும். வேலைக்கு போகிறவர் மேலும் உடைய கரம் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, கற்ப ஸ்திரீகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஏற்ற வேளையில நல்ல பிரசவத்தை நீ கொடுப்பீராக. ஆண்டவரே ஏசப்பா, பலவீனத்தோட காணப்படுகிறவர்களுக்காக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க ஆரோக்கியப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் நீங்க சுகப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ரட்சிப்பில்லாத பிள்ளைகளை ஆண்டவரே ரட்சிக்குள்ள கர்த்தாவே கடந்து வரத்தக்க தேவன் நீர் அனுகிரகம் பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. முதல் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவன், இரண்டாம் ஆராதனையிலும் அப்பா அநேக ஆத்துமாக்களை கொண்டப்பா அந்த ஆராதனையும் அபிரிதமாய் நீர் ஆசீர்வதித்து தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த வாரத்துக்குரிய அனைத்து ஜெபங்களிலும் அப்பா ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளுகிற பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க கொடுக்கும்படியா செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமேன் ஆமேன். வரைக்கும் மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். முடிந்த வரைக்கும் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். 162ஆம் பக்கம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையா இருக்கிறதே. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஆமென். கர்த்தர், நீர் எங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. நீர் மாறாத தேவனாய் இருக்கிறீரப்பா. நீர் எங்களோடு பேசுகிற தேவன். நீர் ஆண்டவரே கல்லோ மரமோ அல்ல. நீர் எங்களோடு பேசி இந்த நாளில் ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. வராத தடைப்பட்டவர்களை கர்த்தர் வருகிற வாரங்களில் கொண்டு வாங்கப்பா. எந்த விதமான பலவீனமோ, ஆவியில் ஆத்மாவில் இருக்கிற பலவீனமாக இருந்தாலும், சரீரத்தில் இருக்கிற பலவீனமாக இருந்தாலும் மாற்றி போடுங்க. தடைகளை நீக்கி போடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் விசேஷமாக இந்த பெந்தைகோஸ்தே பெருவிழா நம்ம ஏரியாவிலேருந்து கரெக்டாக 5 கிலோமீட்டர் தான். எவ்வளோ தூரம்? 5 கிலோமீட்டர்ஸ் தான். இங்கேருந்து பல்லாவரம் 2 கிலோமீட்டர், அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அந்த மெயின் ரோட்டில் தான் இருக்குது. ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி கூட நீங்கள் போகலாம். பைக்கில் போகிறவங்க போகலாம்.
பாருங்கள், ரொம்ப ஒரு பாரத்தோடு என்னென்னா சபைகளில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று நம்முடைய சென்னை பட்டணத்தில் இருக்கிற மூத்த ஊழியர்கள், உண்மையாகவே பாஸ்டர் டி மோகன் அவரோடு இணைந்து அநேக ஊழியர்கள் பாரத்தோடு இந்த காரியங்களை செய்கிறது நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம சென்னை பட்டணத்தில் இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இன்றைக்கி யுக்ரைன் தேசத்தில் இருக்கிற சபைகள் எல்லாம் பயந்து போய் இருக்கிறாங்க. குண்டு மலைகள் பொழிந்து கொண்டு இருக்கிறது. ரஷ்யாவில் 7 முக்கியமான நகரங்களில் அப்படியே பாம் வெடித்து கொண்டு இருக்கிறது. யுக்ரைன் தேசத்துலலாம் சபைகள்லாம் வெளியே போக முடியாது, எங்கேருந்து பாம் விழும் ரஷ்யாவிலிருந்து பயந்து போய் இருக்கிறாங்க. பல இடங்களிலே பலவிதமான சூழ்நிலைகள். ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு திறந்த வாசலை கொடுத்து இப்படியாக கூடி கடைசி காலத்தில் அந்த ஆதி திருச்சபையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எவ்வளோ பிரயாசங்கள். அதில் நம்மளும் என்ன பண்ணணும்? உற்சாகத்தை காட்டணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தான் சொல்லுங்களேன் தம்பி. நல்ல உங்களுடைய பாருங்கள், நம்முடைய தாகம், நம்முடைய வாஞ்சையை தான் கர்த்தர் பார்க்குறார். இங்கே உட்காந்துட்டு நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா எனக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு உற்சாகத்தை காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வல்லமையாக கர்த்தருடைய வார்த்தை வரும். ஹல்லேலூயா. பாருங்கள், உண்மையாக சொல்கிறேன், கடந்த இந்த வெள்ளிக்கிழமை இரவிலே நைட்டு 2 மணிக்கு பிரதர் மோகன் சி லாசரஸ் பிரதர் பிரசங்கம் பண்ணுறாரு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 7000 பேர் அவங்களோட அந்த உற்சாகத்தை பார்க்கும்போது பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கே எப்படி இருக்கும்? ஒரு உற்சாகம் இருக்கும். ஸோ அந்த நாட்களில் நம்ம அதிகமாக ஆண்டவரை தேடுறதுல ஒரு உற்சாகத்தை காட்டணும். நம்ம இந்த சர்ச்சு முடிச்சுட்டு அடுத்த வேலை என்ன பார்க்கலான்ற எண்ணத்தில் இங்கே இருக்கக்கூடாது. சரி, இங்கே வந்தோமா, இன்றைக்கி வந்தோம், காலையில் 7லேருந்து 7 மணிக்குள்ளே முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு வந்தோன்னா பிரயோஜனம் இல்லை. இந்த இடத்துல கர்த்தர் என்னை நிரப்பி அபிஷேகத்தினால் நிரப்பி நான் இந்த வாரம் முழுசும் நான் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும்னு நினச்சோன்னா கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. உண்மையாகவே எனக்கு கூட இந்த வாரத்தில் ஒரு சாட்சி என்ன தெரியுமா? கடந்த வாரம் 5 நாட்களும் அதிகாலை ஜெபம் ரொம்பவும் ஆசீர்வாதமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு சில பிள்ளைங்கள்லாம், வாலிப பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு போயிட்டு வேலையின் மத்தியிலும் காலையில் வராங்க பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதம். நான் பேரை சொல்லணுன்னா சொல்லலாம். ஆனால் எல்லோரும் ஒரு 30-35 பேர் வந்தாங்க. உண்மையாகவே அந்த 5 நாட்களும் ஆசீர்வாதம். சுரேஷ் பிரதர் நானும் காரில் பேசிட்டு வரும்போது சொன்னார், பிரதர் இன்னொரு 5 நாள் வச்சு 10 நாள் வச்சா கூட நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதிகாலையில் ஆசீர்வாதம் பெற்றவங்களுக்கு தான் அதோடைய மேன்மை தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பாருங்கள், இந்த வாரத்தில் அதுக்கப்புறம் ஒரு நாள் புதன்கிழமை நாங்கள் கீரைப்பாக்கத்தில் பாஸ்டர்ஸோடு சேர்ந்து ஒரு 12 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ண போயிருந்தோம். அதுக்கப்புறம் நைட் ப்ரேயர் இப்படிலாம் போகும்போது நைட் ப்ரேயரில் நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஏசப்பா என்னோட ஒரு வார்த்தை பேசுங்கப்பா, ஒரே ஒரு வார்த்தை என்னோட பேசுங்க, என்னோட பேசி நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போனேன். பாருங்கள், அவர் சொன்னார், மோகன் பிரதர் பிரசங்கம் பண்ணும்போது முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஒரு பிரசங்கமே பண்ணார். 1.5 மணி நேரம். எத்தனை மணி நேரம்? 1.5 மணி நேரம். நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன், ஆண்டவர் என்னோடு பேசுங்கப்பா. பாருங்கள், கடந்த 5 நாள் ஜெபம் பண்ணோம். ஆனால் ஒரு முறை கூட என்ன முழங்கால் போடவே இல்லை. நான் நின்றுட்டு தான் ஜெபம் நடத்தினேன், உட்காந்துருந்தேன். எனக்கு வேறு கொஞ்சம் முட்டி ப்ராப்ளம், முதுகு ப்ராப்ளம்லாம் இருக்கனால முழங்கால் போடுறதே கடைசி ஒரு சில நான் என்னால் முடியாமல் போச்சு. ஆனால் அவர் சொன்னார், இந்த வசனத்தை தான் சொன்னார். வாசிங்க, சங்கீதம் 95:6 வாசிங்க. ஏன் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக நாம் பணிந்து, நல்ல கவனிங்க, நம்மை உண்டாக்கின கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், நம்மையும் உண்டாக்கின கர்த்தர். வாசிங்க, பணிந்து. வாலிப பிள்ளைங்கள்லாம் நல்லா கவனிங்க, எப்படி ஆண்டவர் ஆராதிக்கணும்னு பாருங்க. பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிஸ்டர் கூட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம சபையில் முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் சேர் இருக்கும், மீதி எல்லாரும் தரையில் தான் உட்காருவாங்க. ஜெபம்னாலே என்ன பண்ணணும், எல்லாரும் முழங்கால் போட்டுருவாங்க. ஆனால் இப்போ சேர்ஸ் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பழக்கம்லாம் மாறிடுச்சு. ஆனால் கர்த்தர் நம்முடைய முழங்கால்களை முடக்கி ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். அல்லேலூயானாலே கையை உயர்த்தணும். அதுவும் நம்ம பெந்தைகோஸ்தே அனுபவத்தில் வரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். தளர்ந்த கைகள். பாருங்க, கை தூக்கி அல்லேலூயா சொல்லினா கூட என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க. அது என்ன கைகள்? தளர்ந்த கைகள். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அதனால தான் என்ன கைகள் இது? தளர்ந்த கைகள்.
தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடும் முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்கள்ல ஆதி திருச்சபையின் அனுபவத்துக்குள்ள போனாதான் சபையில ஒரு எழுப்புதலை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாளில் கூட இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை நேற்றைக்கு நான் வாசித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இந்த பெந்தைக்கோஸ்தே ஆண்டவரே நாளை நினைவு கூறும்படி ஒரு நாளை உலகம் முழுவதும் வச்சு இதை பெந்தைக்கோஸ்தே ஞாயிறு என்று சொல்லி இதை நாங்கள் உலகம் முழுசும் ஆராதிக்கும் போது நாங்களும் இதை குறித்த ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் எங்களுக்கும் வரணும்ப்பா. இந்த ஆதி திருச்சபை என்பது ஆண்டவரே இதற்கு அடிஸ்தலம் என்ன, பரிசுத்த ஆவியானவர் தான் அஸ்திபாரம் என்பதை அறிந்து கொள்ள சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கன்னு சொல்லி நானும் ஜெபித்து கொண்டிருந்தேன். இதை குறித்து தான் ஒரு சில காரியங்களை நான் சொல்ல போகிறேன். இது எப்படி பிரசங்கமாக பண்ணுறதுன்னு தெரில, ஆனால் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு கோட் பண்ணி நம்ம இதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆதி திருச்சபையில் பாருங்கள், எந்த மனிதனும் இயக்கவில்லை. ஆதி திருச்சபையை எந்த மனிதனும் இயக்கவில்லை. கண்காணிகளை கர்த்தர் வைத்தார். அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, போதகர்களை, இப்படியாக மெய்ப்பர்களை ஆண்டவர் கண்காணிகளாக வைத்தாரே ஒன்றி அவர்களுடைய கண்ட்ரோலில் சபை இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே சபை இருந்தது. ஹல்லேலூயா. நான் சபையை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சேன்னா சபை அப்படியே முடங்கி போயிடும். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே சபையை கொண்டு வரணும்னு வாஞ்சித்தா அந்த சபை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு அப்படி தரிசனமாகி ஒரு சில வேளைகளிலே அவர்களோடு இருக்கும்போது அவர் சொன்ன காரியங்களை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்களும் நானும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். நமக்கு ஒரு பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறார். ஒரு சிலருக்கு எங்கள் அப்பா ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க, ஒரு சிலருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன், ஒரு சிலர் வெளியில் சில ஊழியக்காரிடத்தில் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீர்கள். அது உண்மைதான். ஆனால் அதை தொடர்ந்து வருகிற வார்த்தையை கவனிங்க, நல்லா கவனிங்க, வாசிங்க. நீங்களோ வாசிங்க சிஸ்டர். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் பிரதர், நான் திருவிருந்து எடுத்துட்டு இருக்கிறேன் பிரதர், ரெகுலராக திருவிருந்து எடுக்கிறேன், மாதத்தில் முதல் வாரம் வந்து திருவிருந்து எடுக்கிறேன், நல்லது. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு நாம் போக வேண்டும். என்னது? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அந்த நாட்களிலே யோவான் கிட்ட அநேகர் ஞானஸ்நானம் பெற்றாங்க. திரளான ஜனங்கள் ஞானஸ்நானம் பெற்றாங்க. ஆனால் அந்த திரளான ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெற்றார்களா? அந்த நாட்களில் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு இது 500 பேருக்கு ஆண்டவராகிய இயேசு ஒலிவ மலையிலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவரை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் இந்த காரியங்களை சொன்னார். வாசிங்க, 5வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல். பாருங்க, முதலாவது ஆண்டவர் சொல்லியிருந்தாரு நீங்க உலகமெங்கும் போகணும்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரு? நீங்க எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார்.
நீங்கள் போய் உலகமெங்கோ அவங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து சீஷராக்கணும் அப்படின்லாம் அநேக கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த கட்டளை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக நீங்கள் முக்கியமான ஒரு காரியம் செய்யணும். நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், அப்படின்னா உங்கள் சொந்த ஊர் சொந்த வீட்டை விட்டு ஊழியத்துக்கு எனக்கென்று நீங்கள் எழும்பி பிரகாசிப்பதற்கு முன்பதாக நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? வாசிங்க. போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற கட்டளையிட்டார். காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுங்க, கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கிறோம், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு அவர் சொன்ன முதலே ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் தான், காத்திருந்து தேவன் பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க, அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் என்னை ஞானஸ்நானம் பண்ணுங்கப்பா, பரிசுத்த ஆவியினாலே உண்டான ஞானஸ்நானத்தை நான் பெறுவதற்கு என் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க, நான் உம்மிடத்தில் காத்திருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, 40வது நாள் ஆண்டவராகிய இயேசு அவர் அப்படியே பரமேறி போனார். எப்படி போனாரோ அப்படியே திரும்பி வருவார் என்ற ஒரு சத்தமும் வந்தது. 40 days முடிந்த உடனே அவர்கள் எல்லாரும் எருசலேமிலே ஒரு வீட்டுக்கு போய் ஒரு வீட்டின் மாடியிலே கூடியிருக்கிறார். வசிங்க அப்போஸ்தலர் 1:8 வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில், ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தைகள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, இங்கிலீஷ் பைபிளில் ஸ்ட்ரெங்க்த்னு போடல, பவர், யூ ஷால் ரிசீவ் பவர், நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். சத்தமாக சொல்லுங்களேன். இது வல்லமையாவே இல்லையே, சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். யூ ஷால் ரிசீவ் பவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உலகம் பிசாசு மாமிசத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை, உலகம் பிசாசு மாமிசத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை, நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. சொல்லிலும் செயலிலும் வாழ்க்கையிலும் சாட்சியாய் வாழ வேண்டும். ஆமென். சொல்லிலும் செயலிலும் வாழ்க்கையிலும் சாட்சியாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சுயநலமாகவே போயிடுச்சு. நானும் என் குடும்பம், நானும் என் ஊழியம், அதை விட்டு வெளியே வர்றதுக்கே மனமில்லை. ஏன் தெரியுமா? இந்த உண்மையான பரிசுத்த ஆவியானவரை பெறாமல் சுயபலத்திலேயே நம்ம எல்லாத்தையும் செய்துட்டு போகும்போது அப்படி தான் மாறிடும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமென். பாருங்க, பவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறது என்ன தெரியுமா? வல்லமை. ஆண்டவராகிய இயேசுவின் இடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று வேதம்ல நம்ம வாசிக்கிறோம். என்னை தொட்டது யார்? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அப்படிப்பட்ட வல்லமையை தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்ம போகிற இடத்துல, நம்ம தொடுகிற மனிதர்கள், நம்ம பேசும்போது நம்ம இடத்திலிருந்து வல்லமை புறப்படத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஸ்ட்ரெங்த், பலன், உலகம் பிசாசு மாமிசத்தை மேற்கொள்ளுகிற பலன் இந்த பரிசுத்த ஆவியானவரிடத்தில் தான் கிடைக்கும். நம்முடைய சுய பலத்தில் வாழவே முடியாது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோன்னு சொல்லி. அதிகாலையில் ஜெபிக்க முடியாது. பாருங்க, நான் கரெக்டாக தான் இருக்கேன், நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக தான் இருக்கேன். ஆனால் அதிகாலையில் ஜெபிக்கிறியா தம்பி, அதிகாலையில் ஜெபிக்கிறியா தங்கச்சின்னு கேட்டால் அதுக்கு பதிலே இருக்காது. அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க நான் எல்லாமே கரெக்டாக தான் செய்கிறேன்னு சொல்லி. ஏன்? பரிசுத்த ஆவி அவரிடத்தில் இருக்கும்போது அவர்களை கண்டித்து போதித்து உணர்த்துவார்.
இல்லை என்றால் நான் செய்வது தான் சரி, நான் செய்வது தான் கரெக்ட் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் பிசாசு உள்ளே போட்டுருவான். அதுக்கப்புறம் அவங்களால தங்களை அர்ப்பணிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. பாருங்க, பெலன், எல்லாம் சொல்லுங்க, பெலன், வல்லமை. ஹல்லேலூயா. இதற்கு கிரேக்க வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா டுனாமிஸ். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, டுனாமிஸ். பாருங்க, டைனமைட் என்றால் வெடி மருந்து. அது வெடிக்கும் போது அதுலேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு அது அப்படியே சிதறி போகிறது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை தான் பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிறது. போகிற இடத்துலெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி அநேகருக்குள்ள அது பரவி சிதறுகிற ஒரு கிருபை. அநேக இடங்களில் பாருங்கள், இப்போ பெரிய பெரிய கிராமங்கள்லாம் பெரிய பெரிய சபைகள் இருக்குது. 500 பேர் 1000 பேர் இருக்கிறாங்க. பாஸ்டர் வெறும் முழங்கால் போட்டு கையில் ஒரு ஜோல்னா பை போட்டுட்டு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் கிராமத்துக்கு போய் முழங்கால் படிட்டு இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி பிசாசுகளை துரத்தி அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்து கையில் ஒரு பைசா பணம் கிடையாது, எதுவும் கிடையாது, பெரிய படிப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியங்களெல்லாம் ஸ்தாபித்தவர்கள் எப்படி செய்தார்கள்? அவர்களுக்குள்ளே இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு போதகரை பார்த்தேன். திருவள்ளூர் பகுதியில் பெரிய ஊழியம். அவருக்கு 11 பிரான்ச் சர்ச்சஸ் இருக்குது. சொன்னார், நான் 4ஆம் கிளாஸ் படித்தவன், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்காக அந்த நாட்களில் பல மணி நேரங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்பேன். கர்த்தர் என் தேவைகளெல்லாம் ஆச்சரியமாக சந்தித்து இன்றைக்கி 35 ஆண்டுகளில் அநேக மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க, பெரிய பெரிய படித்தவர்கள் பெரிய பெரிய பணக்காரர்களுக்கெல்லாம் ஊழியம் செய்ய கர்த்தர் என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த நாட்களில் வாசிங்க, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அந்த ஒலிவ மலையில் 500 பேர் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 500 பேர் ஆண்டவராகிய இயேசுவை எடுத்துக்கொள்ளப்படுகிறதை பார்த்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த எழுதப்பட்ட வார்த்தையின்படி 500 பேரும் மலையிலிருந்து இறங்கி திரும்பி போனாங்க. திரும்பி போய் வாசிக்கலாம், 13வது வசனத்தை வாசிங்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டிலே ஏறினார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுறதுக்குன்னு மேல் வீட்டில் ஏறினார்கள். வாசிங்க. பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலமேயும் மத்தேயு யாக்கோபும் சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். வாசிங்க 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களோடும் கூட. நல்ல கவனிங்க, மேல் வீட்டிலே சீஷர்கள் 120 பேர். அது அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு. 120 பேர், 380 பேர் போயிட்டாங்க. ஆண்டவர் சொன்னதெல்லாம் காதில் கேட்டாங்க, ஆனால் கீழ்ப்படியில். இந்த பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருப்பா, எருசலேம் விட்டு போயிடாதன்னா இவங்கெல்லாம் அவங்கவுங்க போயிட்டாங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு. பாருங்கள், 500 பேரில் 120 பேர் தான். அப்படின்னா நான் கணக்கு போட்டு பார்த்தேன் நேற்று. எவ்வளோ சதவீதம்னா 25% தான். எத்தனை சதவீதம்? ஆண்டவராக இயேசுக்கே கீழ்ப்படிஞ்சது 25% தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த 25%த்தில் நம்ம சபையில் இருக்கிற 100% இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அந்த 120 பேர் இருக்கிற அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் நம்முடைய சபையில் இருக்கிற எல்லாரும் இருக்கணுன்றது தான் ஆண்டவர் விரும்புகிறார், பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார், சபை ஊழியரும் விரும்புகிறோம். நம்முடைய சபையில் சொல்கிறோம், சில ஜெபங்கள் இருக்கிறது, வாங்க நம்ம எல்லாம் கூடி ஜெபிக்கலாம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கலான்னு. சிலர் வேலை நிமித்தம் வர முடியவில்லை, பரவாயில்ல. ஆனால் ஒரு சிலர் அதை குறித்து ரொம்ப சீரியஸாக எடுக்கிறது இல்லை. அதை மாதிரி தான் அந்த 380 பேர் அதை சீரியஸாக எடுக்கலை.
அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆண்டவராக இயேசு சொல்லுவார், அவர் போயிட்டார், இனி எப்போ வருவாரோ யாருக்கு தெரியும் அப்படின்னு அவங்க அதை நிர்விசாரமாக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இவர் 120 பேர் அதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து தங்களை தாழ்த்தி அவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு, எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, ஒருமனப்பட்டு. பாருங்க, இந்த இதில் கூட அருமையாக போட்டிருக்கு, நம்ம எல்லாம் எல்லா சபைகளும் ஒருமனப்பட்டு சென்னை பட்டணத்திலே எழுப்புதல் வரும்படியாக எங்களை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும் என்று நம்ம எல்லாம் கூடி ஜெபிக்கலான்னு சொல்லி ஒரு அழைப்பு. சென்னை பட்டணத்தில் 6000 திருச்சபைகள் இருக்குது. பார்த்திங்கன்னா இதில் ஒரு 500 திருச்சபைகள் கூட சேருவாங்களான்னு தெரியல. ஆனால் நம்ம சபையிலேருந்து ஒரு சிலராவது, ஒரு சிலர் இல்லை, அநேகர் போய் கலந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா ஒருமனப்படுற இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். தனித்தனியே நாங்கள் தனியாக செய்வோம், நீங்கள் பரிசுத்த ஆவியானவர், ஒரே ஆவியானவர், ஒரே தேவன்தான். சென்னை பட்டணத்தில் ஊற்றப்படும் போது அவர் ஒரே ஆவியானவராக தான் ஊற்றப்படுவார். எழுப்புதல் என்பது ஒரே ஆவியானவர் தான் பட்டணத்தை நிரப்புவார். பாருங்க, ஒருமனப்பட்டு வசிங்க, ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஒருமனப்பட்டு, சத்தமா சொல்லுங்க, ஒருமனப்பட்டு. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஒரு மனதின் ஆவி எங்கே இருக்கும் தெரியுமா? தங்களை தாழ்த்துகிறவர்கள் தான். என்னை விட அவர்கள் நல்லா ஜெபிக்கிறவங்க, என்னை விட அவங்க நல்லா இது பண்ணுறவங்க, அவங்களோட நானும் இணைஞ்சிக்கிட்டேன்னா எனக்குள்ளேயும் அந்த ஜெப ஆவி ஊற்றப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சை. எனக்கு நல்லா ஜெபிக்க தெரியும், நான் தனியாகவே ஜெபிச்சுப்பேன் அப்படின்ற எண்ணம் இல்லை. ஒருமனப்பட்டு தன்னை தாழ்த்தி எல்லாரும் சேர்ந்து நம்ம கூடி ஜெபிக்கிற இடத்திலே ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சு பாருங்க. 15வது வசனத்தை வாசிங்க. அந்நாட்களில் சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று. ஹல்லேலூயா. பாருங்க, அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து. பேதுரு அப்போ கூட பரிசுத்த ஆவியினால் ஃபுல்லாக நிரப்பப்படலை. ஆண்டவராக இயேசுவோடு கூட தான் இருந்தார். ஆண்டவராக இயேசு அவர் மறுதலித்த பின்பும் ஆண்டவராக இயேசுவின் அன்பை அறிந்ததினால அவர் மீண்டுமாக அந்த சீஷர்களோடு இணைந்து கொண்டார். அவர்கள் அந்நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வரும்போது தனி நபராக இருந்தாலும் 12 சீஷர்களை உருவாக்கினார். 12 சீஷர்கள் அப்படியே 120 பேராக அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா. வாசிப்போம். இப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு வாங்க, வாசிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. பாருங்க, பெந்தேகோஸ்த் என்ற நாள்னா என்ன நாள்னா, அதில் ஒரு பண்டிகை நாள். அந்த நாட்களிலே ஒரு பண்டிகை நாள். அந்த பண்டிகை நாள் பென்டிகாஸ்ட்னா 50ஆவதுன்னு அர்த்தம். என்னது? 50ஆவது நாள். ஆண்டவராகிய இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து 50 நாட்களுக்கு பின்பு உண்டான நாளை தான் அதை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அவங்க 10 நாளும் 24 ஹவர்ஸும் ஒரே இடத்துல கூடியிருந்தாங்கன்னு நம்ம தெரியல. ஆனால் அவங்க 10 நாளும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒருமனப்பட்டு கூடியிருந்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். பிதா வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும் என்று சொல்லி வாஞ்சியோடு அவங்க ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். 10 நாள் முடிந்து விட்டது. 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6, 7, 8, 9 நாள் முடிந்து போய்விட்டது. எந்த பரிசுத்த ஆவியானவரும் ஊற்றப்படவில்லை. ஆனால் இவர்கள் தாகத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த 50ஆவது நாள், பெந்தேகோஸ்தே என்கிற அந்த பென்டிகாஸ்ட் என்றால் 50ஆவது நாள், அது அந்த நாளை குறிக்கிறது தான் அந்த அனுபவம், அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம். பாருங்க என்ன நடந்தது. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். பாருங்க, ஓரிடத்துல வந்து ஒருமனப்பட்டு இன்னைக்கு கூடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஜபோன்னு வந்தால் கூட மாட்டாங்க. வாலிப பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், இந்த நாட்களில் நீங்கள்லாம் ஒருமனப்பட்டு கூடணும். எதுக்காக கூடணும் தெரியுமா? இந்த பரிசுத்த ஆவியை பெறணும்னு சொல்லி ஒன்று கூடணும்.
மற்ற காரியங்களுக்கெல்லாம் கூடுறதுக்கு நமக்கு ரொம்ப எளிதாக முடியும். ஆனால் உண்மையாகவே நமக்குள்ள ஒரு தாகம் இருக்க வேண்டும், நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நான் எழும்பி பிரகாசிக்கணும், பரிசுத்தமாய் வாழணும். ஆதி திருச்சபையின் அஸ்திபாரமே இந்த பரிசுத்த ஆவிதான். இது இல்லாமல் என்னால் இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க முடியாது, உபவாசித்து ஜெபிக்க முடியாது, இரவிலே ஜெபிக்க முடியாது, என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாது, என்னுடைய மாம்ச பலத்தால் வாழ முடியாது. இதற்கு தேவை என்னவென்றால் அந்த பிதாவின் ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் என்னை நிரப்ப வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை, அந்த தாகம் இருக்கும்போது 4 பேர் சேர்ந்து கூடுவாங்க, ஜெபிக்கலாம், வாங்க முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம், அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலாம். வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம கூடலாம், ஒரு நாள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு 2 மணி நேரம் கூடி ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்கள தான் கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. உண்மையாகவே நம்ம சென்னை பட்டணத்தில் 1960s 1970sலாம் வாலிபர்களாக கூடி அப்படி கூடி 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 ஜெபித்ததுனால தான் கர்த்தர் சென்னை பட்டணத்தில் 6000 திருச்சபைகளை கர்த்தர் எழுப்புதலை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆராதனை, வர்ஷிப்பு, கான்சர்ட்டு, மியூசிக்குக்கெல்லாம் ஜனங்களை கூப்பிடுவாங்க. ஆனால் அதிகாலையில் வாங்கப்பா வாலிப பிள்ளைங்கள்லாம் கூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்முடைய பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரப்பணும், வல்லமையினால் நிரப்பணும், நம்ம எல்லாம் ஒன்று கூடி ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லுகிற அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இணைந்து கொள்ளணும். அந்த திரளான ஜனக்கூட்டம் இல்லை, அந்த 500 பேர் கூட்டத்தில் இல்லை, அந்த 120 பேர் கூட்டத்தில் நீங்களும் நானும் இணைந்து கொண்டால் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு நாள் வரும், அந்த நாளிலே கர்த்தர் நம்மையும் அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்திற்குள்ள கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. இவங்க 10 நாள் காத்திருந்தாங்க பாருங்க. அந்த பெந்தேகோஸ்தே நாளில் என்ன நடந்துச்சுன்னா 12வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கும் முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. என்ன நிரப்பிற்று? தேவ மகிமை நிரப்பிற்று, தேவ பிரசன்னம் நிரப்பிற்று, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இங்கே வந்திருக்கிற அனைவரும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை தருவாராக. வாசிக்கலாம் 3வது வசனம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. ஹல்லேலூயா. அக்கினிமயமான நாவுகள், எல்லாம் சொல்லுங்க, அக்கினிமயமான நாவுகள். ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய தேவனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறத பார்க்கும்போது அதற்கு முன்பதாக ஏசாயா எப்படி பேசிட்டு இருந்தா தெரியுமா? இவனுக்கு ஐயோ, அவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோன்னு நீங்கள் ஏசாயா 1லேருந்து 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் திட்டிகிட்டு இருந்தார். 6வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். பாருங்க, ஒரு தரிசனம். ஆண்டவராகிய தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் நிறைந்திருக்கும் போது அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, ஐயோ அசுத்த உதடுடைய நான், அசுத்த உதடுகளுடைய நான் சொல்லும்போது அங்கே தேவதூதன் கரி நெருப்பு அக்கினியை எடுத்து நாக்கில் வந்து வைக்கிறார். பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை.
அப்பொழுது ஐயோ நான் அதமானேன். அவ்வளவு நாட்கள் அவன் தேவன் யார் என்பதை அறியாத நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ, அவனுக்கு ஐயோன்னு சொல்லிட்டு எல்லாரையும் குற்றப்படுத்தி கொண்டிருந்தான். ஆனால் அவன் ஆண்டவரை தரிசித்த பின்பு எனக்கு ஐயோ, அப்பா இவ்வளோ பெரிய வல்லமை உள்ள தேவனை நான் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி வாசிங்க. அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது என்றான். வாசிங்க. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஹல்லேலூயா. அக்கினிமயமான நாவுகள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அக்கினிமயமான நாவுகள். நம்முடைய நாவை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தொட்டார்னா அதுக்கப்புறம் நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தை எல்லாமே மாறிடும். ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய தேவ பிரசன்னத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, நான் பெரிய ஆளு நினச்சிட்டு இருந்தான், நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி நினச்சிட்டு இருந்தான். ஆனால் என்னைக்கு ஆண்டவர் அவருக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையின் காரியத்தை வெளிப்படுத்தினாரோ அன்னைக்கே தன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் அவரை அக்கினிமயமான நாவுகளை கர்த்தர் கொடுத்து வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தினார். பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. ஹல்லேலூயா. அந்த வீட்டில் இருக்கிற அந்த ரூமை நிரப்பினது மாத்திரமல்ல, ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அந்த பரிசுத்த ஆவியானவர். வாசிங்க 4வது அந்த வசனத்தை, 4வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு அனுபவம், இது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம். ஆதி திருச்சபை பெற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான அனுபவம் பரிசுத்த ஆவியின் நிறைவு. இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறாமல் ஆண்டவர் சொல்லிட்டார், நீ எருசலேமை விட்டு போகாதே. நீ எருசலேமை விட்டு போய் நீ எந்த காரியத்தையும் உன்னால செய்ய முடியாது. உன் சுய பலத்தினாலே சபையை கட்ட முடியாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னாரே, அந்த வார்த்தை எப்படி நிறைவேறும் என்றால் பரிசுத்த ஆவியை நீங்களும் நானும் நிறைவை பெறும்போதுதான் கர்த்தர் அந்த காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதி திருச்சபை இந்த காரியத்தை அவர்கள் தவற விட்டிருந்தால், இந்த பரிசுத்த ஆவியானவரை பெறாமல் அவர்கள் கடந்து போயிருந்தால் என்ன ஆயிருக்கும்னா, அவங்க கொஞ்ச நாட்கள்லேயே அவங்களுடைய ஃபயர், அவங்களுக்குள்ளே இருந்தது எல்லாம் இழந்து போயிருப்பாங்க. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் பலவிதமான நெருக்கங்கள், சூழ்நிலைகள், உபத்திரவங்கள், பாடுகளின் மத்தியிலே அவர்களை கர்த்தர் பலப்படுத்தினார். பாருங்க, இந்த நாளில் பாருங்க ஒரு வசனத்தை பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கும் போது வரும்போது நமக்கு என்ன நடக்கிறது வாசிங்க. 1வது வாசிங்க, வல்லமையும் அதிகாரமும். ஹல்லேலூயா. ஆதி திருச்சபையில அப்போஸ்தலருடைய நடபடிகள் தான் அந்த கலாத்து சபை, கொரிந்து சபை, பிலிப்பு சபை, கொலோசு சபை, எபேசு சபை, இந்த சபைகளுக்கெல்லாம் அப்போஸ்தலர்கள் கடந்து போன அந்த மிஷனரி பயணங்களை தான் அப்போஸ்தலருடைய நடபடிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியரில், பிலிப்பியரில், எபேசியரில், கொலோசியரில், கொரிந்தி பட்டணத்திலலாம் கர்த்தர் செய்த வல்லமையான காரியங்கள் தான் அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள். ஆனால்
அநேக மூத்த ஊழியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இது அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்று சொல்லுவதை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவருடைய நடபடிகள் என்று சொல்லப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய நடபடிகள். பரிசுத்த ஆவியானவரே அவர்களை நடத்தினார். இங்கே போ, இங்கே போகாத, இதை செய், இதை செய்யாதே, இந்த இடத்துக்கு போனால் உனக்கு ஆபத்து, இந்த இடத்துக்கு போனால் உனக்கு திறந்த வாசல் உண்டு, இந்த இடத்துக்கு போனால் உனக்கு உபத்திரவம் வரும், அந்த உபத்திரவத்தில் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரே அவர்களை கைட் பண்ணினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகளில் 45 முறை பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்று மீண்டும் 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 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம சபை பெந்தேகோஸ்தே சபை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் இல்லாமல் ஒரு தனி மனிதனுடைய பாஸ்டருடைய விருப்பம் இதெல்லாம் நடந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு வெற்றி உள்ள ஊழியம் செய்ய முடியாது. நமக்கு தேவை என்ன தெரியுமா? அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா அந்த பரிசுத்த ஆவியினாலே எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்கப்பா, அந்த பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்புங்கப்பா. அந்த மேல் வீட்டிலே ஆண்டவரே ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து அவர்களை பயன்படுத்தினீரேப்பா. அந்த ஆதி திருச்சபையில் அந்த ஊழியர்களையும் அந்த அப்போஸ்தலர்களையும் அந்த 120 பேரை பயன்படுத்தினது வல்லமை அதிகாரம். எல்லாம் சொல்லுங்க, வல்லமை அதிகாரம். என்ன அதிகாரம்னா இயேசுவின் நாமத்தினால உண்டான அதிகாரம். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது அந்த இடத்துல அநேக அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் செய்ய உதவி செய்தார். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் என்ன கொடுக்கிறார்? வாசிங்க, பரிசுத்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. அந்த பேரே பரிசுத்த ஆவி. பாருங்க, மனுஷீக ஆவி, பரிசுத்த ஆவி, அசுத்த ஆவி, 3 ஆவி இருக்கு. என்ன ஆவி இருக்கு? மனுஷீக ஆவி, பரிசுத்த ஆவி, அசுத்த ஆவி. மனுஷீக ஆவியில் நம்ம எப்போவுமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும்போது இந்த அசுத்த ஆவிகள் நமக்குள்ளே வந்துடுது. சில அசுத்த ஆவிகள் அப்படியே வெளிப்படும், பயங்கரமாக ஜெபம் பண்ணால் அப்படியே அலக்களிக்கும். சில அசுத்த ஆவிகள் சூழ்நிலையிலே வெளிப்படும். அவங்க நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வர அந்த திடீர்னு வர கோபம், அந்த கோபத்தின் ஆவி உள்ளே இருக்கும். சிலருக்கு சில காரியங்களை பார்த்த உடனே பொறாமை வந்துடும், பொறாமையின் ஆவி உள்ளே இருக்கும். அது அந்த சூழ்நிலையில் அது வெளிப்படும். சிலருக்கு பெருமையின் ஆவி இருக்கும். சில இடத்துக்கு போனோடனே அவங்க பேச்சிலேயே தெரியும் அவங்களுடைய அந்த ஆவி உள்ளே இருந்து வெளிப்படும். இதெல்லாம் அசுத்த ஆவிகள், மறைந்திருக்கிற ஆவிகள். ஆனால் ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போது அவன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். அவன் ஆவியின் கனிகளினால், பரிசுத்த ஆவியின் கனினா என்ன? பரிசுத்த ஆவியின் கனி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஆவியின் கனி சொல்லுங்க, ஆவியின் கனி. அங்கே கிளாக்கும் இல்லை, டைமும் தெரியல, 7:10. வாசிங்க. பாருங்க, ஆவியின் வரங்கள். எல்லாம் சொல்லுங்க, ஆவியின் வரங்கள். ஆவியின் கனி எங்கே போட்டிருக்கு? கலாத்து சபையில் போட்டிருக்கு. ஆவியின் வரங்கள் எங்கே போட்டிருக்கு? கொரிந்து சபையில் போட்டிருக்கு. இதெல்லாம் அப்போஸ்தலருடைய நடபடிகளில், அப்போஸ்தலருடைய காலங்களில் நடந்த காரியங்கள். இதுக்கெல்லாம் அடிப்படை காரியம் என்ன? அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தார்கள். பரிசுத்த ஆவி என்ன பண்ணோம்? போதித்து உணர்த்தும். பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள், நிரப்பப்படாதவர்கள் தங்களுடைய மாம்ச பலத்தில் பேசுவார்கள். அவங்க பேசுறதுலே தெரியும் இவங்க மாம்சத்தில் பேசுகிறாங்க, இவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லை என்று சொல்லி நம்மளால் உணர முடியும். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் வேதத்தின் ஆதாரத்தோடு பேசுவார்கள், வசனத்தோடு பேசுவார்கள், தேவனுடைய ஆவியை நிரப்பப்பட்டு பேசுவார்கள், ஜெபத்தை குறித்து பேசுவார்கள், வேத வசனத்தை குறித்து பேசுவார்கள், பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுவார்கள், ஆத்தும பாரத்தை குறித்து பேசுவார்கள், மற்றவருடைய வாழ்க்கையின் விடுதலைக்காக பேசுவார்கள். ஆனால் மாம்சத்தில் நிறைஞ்சவங்க எப்படி பேசுவாங்க? மாம்சத்திற்குரிய காரியங்களையே பேசி கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் என்ன உள்ள இருக்குதோ அதுதான் என்ன பண்ணோம்? வெளியே வெளிப்படும். பாருங்க, இந்த நாளில் பாருங்க, இந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது பாருங்க, இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 44 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு தாகம் இல்லாமல் நீ எவ்வளோதான் தண்ணி கொடுத்தாலும் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. ஒரு வெயிலில் போயிட்டு வரும்போது தாகத்தோடு வரும்போது ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னா, தண்ணி கொடுங்க பிரதர், கொஞ்சம் தண்ணி கொடுங்க.
தண்ணி குடிச்சிட்டு வந்தவங்க, தாகம் இல்லாதவர்களுக்கு நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் தண்ணி கொடுத்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க? வேண்டான்னு சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவி பெறுவதற்கு ஒரு தாகம் வேண்டும், ஒரு வாஞ்சை வேண்டும். ஆண்டவரே என்னை நிரப்பணும்ப்பா, நான் இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும், நான் இருக்கிற பகுதியில் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழணும், அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக மாறணும்னு சொல்லி நமக்குள்ள அந்த தாகம். வாசிங்க, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை. தண்ணீர் எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. பரிசுத்த ஆவி தண்ணீருக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கினி பரிசுத்த ஆவிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பலத்த காற்று பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது. எண்ணெய் பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது. வேதத்தில் பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல தாகம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தாலும் அது பிரயோஜனப்படாது. பாருங்க, வாசிங்க. தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியின பரிசுத்த ஆவி, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த ஊற்றப்படுகிற அனுபவம் நமக்கு வேணும். இந்த ஊற்றப்படுகிற அனுபவம் நமக்கு வேணும். பரிசுத்த ஆவியை பெறாமல் நான் கிறிஸ்தவனாக வாழ்கிறது, என் மாம்ச பலத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என்னத்தை பெருசாக நான் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண முடியும்? ஏன்னா என் தேவைக்காகவே நான் ஓடி 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 50 வருஷம் 70 வருஷம் முடிஞ்சு போயிருமே. ஆனால் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமை என்னை நிரப்பணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமை காத்திருக்கிறது. பரிசுத்த ஆவி அவர்கள் மேலறையிலே காத்திருந்தார்கள், தாகத்தோடு காத்திருந்தார்கள். ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தாகத்தோடு கேட்க வேண்டும், வாஞ்சியோடு கேட்க வேண்டும், காத்திருந்து கேட்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாகவே கொடுப்பார். பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை இப்போ வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, ஹல்லேலூயா, தாகத்தோடு கேட்டாங்க. ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. இன்னைக்கு நிறைய பேர் வாயை திறந்து கேளுங்க 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 கேளுங்கன்னு சொல்லி அப்படி கேட்டால் நிச்சயமாக கிடைக்காதுங்க. அடுத்தவங்க சொல்லி 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 கட்டாயப்படுத்தி ஃபோன் பண்ணி வாங்க பிரதர் வாங்க பிரதர் வாங்க பிரதர், ஐயோ எனக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணுமே, நான் அந்த மேலறையின் அனுபவத்தை பெற வேண்டுமே, அப்படி பெற்றாதான் நான் சாட்சியாய் வாழ முடியுமே, என்னை கொண்டு தேவன் பலத்த காரியங்கள் செய்ய முடியுமே என்று ஒரு தாகம், ஒரு வாஞ்சை நமக்குள்ளே இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. வாசிங்க, லேவியராக முடிக்க போகிறோம். லேவியராகும் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். அதற்கு என்னன்னா கட்டைகளை போட்டு அனல் மூட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அனல் மூட்டி கொண்டே இருக்க வேண்டும். எல்லா இடத்துக்கும் போனால் அனல் அவிஞ்சு போயிடுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாத இடத்துக்கு போனீங்கன்னா அந்த அக்கினிலாம் அணைஞ்சு போயிடும், உங்களை அணைச்சிருவாங்க. ஈரமான கட்டையோடு நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அணைஞ்சு போயிடுவீங்க. எரிகிற கட்டையோடு இணைஞ்சிங்கன்னா நீங்களும் எரிய ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப முக்கியம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அனலாக எழுந்து கொண்டே இருக்கணும்னா எரிகிற கட்டைகளோடு இணையணும். காஞ்சி போன வெறும் ஈரமான கட்டைகள், பிரயோஜனம் இல்லாத கட்டைகள், எரியாத கட்டைகளோடு இணைஞ்சால் நம்மளும் எரிய முடியாது. பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உண்மையாக எனக்கு இன்றைக்கி டாமினிக் பிரதர் பாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு சொன்னார், எல்லாரோட கூட சேர்ந்து நம்மளும் ஜெபிக்க ஆரம்பித்தாச்சு, இனி நானும் மைக்கை வந்து பிடிக்கணும். அவர் அந்த சொன்னபோது, பிரதர் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு, எனக்கு பயமாக இருக்குன்னாரு. பயப்படாதீங்க, எரிகிற கட்டையோடு இணைஞ்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆண்டு உங்களையும் எரிய வைப்பார், உங்களை பயன்படுத்துவார். இன்றைக்கி தான் முதல் முறைன்னு நினைக்கிறேன் இல்லை பிரதர் மைக்கை பிடிச்சது. உண்மையாக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? எரிகிற கட்டையோடு இணைஞ்சி முழு இரவு ஜெபத்திலலாம் கூட வந்து எல்லாரும் ஜெபிக்கும் போது நமக்குள்ளேயும் அந்த ஆவி அனல் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை பற்றி பிடிக்கும். ஹல்லேலூயா. பாருங்கள், பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கும்போது அது ஒருபோதும்
அவிந்து போகலாகாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அணைஞ்சிடக்கூடாதுங்க. பரிசுத்த ஆவி அந்த அக்கினி அது அப்படியே டல்லாகிடக்கூடாது. டல்லாகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கூட்டங்கள், இந்த மாதிரி அபிஷேக கூட்டங்கள் கூடி 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 நம்ம ஜெபிக்கணும். வாரத்தில் ஒரு முறையோ 2 முறையோ அதிகாலையிலோ கூடி 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 நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை இந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவார். இது ஒரு அனுபவம். இது கட்டாயமாய் கிறிஸ்தவர்கள் பெற வேண்டிய அனுபவம். ஏனென்றால் இது ஆண்டவராக இயேசு கொடுத்த கட்டளை. இதுதான் நம்முடைய கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரமாய் இருக்கிறது. இதிலிருந்து தான் நான் புறப்பட்டு போகும்போது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமை நம்மிடத்திலிருந்து வெளிப்பட தேவன் கிருபை தருவார். ஹல்லேலூயா. அந்த 12 வருஷம் அவங்க உதிர போக்கினால் இருக்கிறவங்க ஆண்டவராக இயேசு வந்து தொடராங்க. என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதுன்னு சொன்னார் ஆண்டவராக இயேசு. அந்த வல்லமை தான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு மலையிலிருந்து ஜெபம் பண்ணிட்டு வராரு. லூக்கா 6:19 அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அந்த வல்லமை ஜனங்களை விடுதலை ஆக்கினது, ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றினது, சுகத்தை கொடுத்தது, பெரிய பெரிய அற்புதங்களை செய்தது, இயற்கையை கட்டுப்படுத்தினது. தேவன் உங்களை என்னையும் கர்த்தர் அப்படி பயன்படுத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். நமக்கெல்லாம் என்ன தேவை? என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியின் நிறைவு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அந்த ஞானஸ்நானம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே நாம் மிகவும் ஆர்வம் காட்ட வேண்டும். அன்பாக இருக்கணும், அன்பாக இருக்கணும்னு பிரசங்கம் பண்ணுறோம், நல்லது தான். இந்த அன்பு, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது தான் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பு வரும், இல்லைன்னா வராது. அது சுயநலமான அன்பாக தான் இருக்கும், அது மாயமான அன்பாக தான் இருக்கும். இந்த உண்மையான அன்பு யாருக்குள்ளே இருக்கும் தெரியுமா? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களுக்குள்ளே தான் இருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏன்னா ஆவியின் கனியில் ஃபஸ்ட்டே என்னது? ஃபஸ்ட்டு அன்பு தான். இந்த அன்புக்கு அஸ்திபாரம் என்ன? பரிசுத்த ஆவி தான். அன்பாருங்க அன்பாருங்கன்னு சொன்னால் வந்துடாது. பரிசுத்த ஆவியின் நிறைவு வரும்போது தான் நம்ம எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிப்போம், எல்லாரோடையும் பழக ஆரம்பிப்போம். ஏழை பணக்காரன்னு பார்க்க மாட்டோம். எந்த சூழ்நிலையிலும் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் நம்மை மாற்றுவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுமை நிற்கலாமா? எல்லாரும் எழுமை நிற்கலாம். அந்த நாளில் தயவு செய்து நீங்கள் வீடுகளில் போய் இன்னைக்கு என்ன நாள்ன்றதை மறந்துடாதீங்க. வீட்டில் போய் பீஃப் வைக்கலாமா, சிக்கன் வைக்கலாமான்றதெல்லாம் நல்லது தான். ஆனால் என்ன ரொம்ப முக்கியம் தெரியுமா? பரிசுத்த ஆவியினாலே நான் நிரப்பப்பட வேண்டும். அதனால கூட எல்லாரும் கண்களை மூடி ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம நல்ல வாய்களை திறந்த ஆண்டோடத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே, அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. கை கூட தட்ட வேண்டாம், 2 கரங்களை உயர்த்தி, நல்ல 2 கரங்களை உயர்த்தி, அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா நல்ல கரங்களை உயர்த்தி, அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவாருயிர் அன்பரே. நல்ல வாஞ்சியோடு கேளுங்க. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா அன்பரே. ஒரு முறை கூட அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொன்னீங்களேப்பா. அந்த டுனாமிஸ் வல்லமை, அந்த டுனாமிஸ் பவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. யாருக்கெல்லாம் தாகம் இருக்குதோ, யாருக்கெல்லாம் வாஞ்சை இருக்குதோ, அந்த திரளான கூட்டத்துக்கு நிரப்பலப்பா. அந்த 500 பேர் பெற்றுக்கொள்ளல, அந்த 120 பேர் வாஞ்சியோடு வந்தவங்களுக்கு நீங்க ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டார். ஒவ்வொருவரையும் அந்த ஆவியானவர் நிரப்பினார் என்று வேதத்தில் வாசிக்கிறபடி எங்களை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. எனக்கு பரிசுத்த ஆவி வேண்டும் ஆண்டவரே.
கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. பரிசுத்த ஆவி இல்லாம உங்களால வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது, ஜெபிக்க முடியாது, முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியாது. ஆனா அந்த பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொண்டால், நீங்க சொல்லாமலே வாங்கன்னு கூப்பிடாமலே நீங்களே முழங்கால் போடுவீங்க, அதிகாலையில் ஆண்டவரை தேடுவீங்க, இரவு ஜெபத்துக்கு வருவீங்க. சாக்கு போக்கு சொல்ல மாட்டோம். ஏன்னா பரிசுத்த ஆவி இல்லாம நம்மளால வாழ முடியாது, நமக்கு புரிஞ்சிரும். அனல் அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிரன்பரே. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிரன்பரே. அநேகர் அவங்கள பார்த்து பரியாசம் பண்ணாங்களாம். அநேகர் அவங்கள பார்த்து பரியாசம் பண்ணாங்க, ஏளனமா பார்த்தாங்க, கேவலமா பார்த்தாங்க. நம்மளை கூட அப்படிலாம் பார்க்குறாங்கல்ல. கவலைப்படாதீங்க. ஏன் தெரியுமா? அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்னன்றது அவங்களுக்கு தெரியாது. இரவு ஜெபம்னா என்னன்னு தெரியாது. தூங்குறவங்களுக்கு என்ன தெரியும் ஜெபத்தை குறித்து? ஆனா கர்த்தர் அவர்களை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி என்ன நாவுகள் பரியாசம் பண்ணினார்களோ அதே நாவு சொன்னது, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள இருந்த அந்த பரிசுத்த ஆவியானுடைய கிரியை பலமாய் வெளிப்பட்டது. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிரன்பரே. பாடுங்க. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிரன்பரே. ஆமாப்பா, இந்த நாளில் கூட மிஷனரி காணிக்கை எடுத்து ஒவ்வொரு மாதமும் ஒரிசாவில் 2 மிஷனரிகள், தாமஸ் லிவிங்ஸ்டன், ஜான் சுந்தர் அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம். அதை தவிர நேஷனல் பிரேயர் நெட்வொர்க்குக்கும் நாம் காணிக்கைகளை அனுப்புகிறோம். ஒவ்வொரு மாதமும் தவறாமல் அனுப்பி கொண்டிருக்கிறோம். பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறோம். அதை தவிர பல ஊழியர்களுக்கு போன மாதம் VBS மே மாதத்தில் 10 சபைகளுக்கு உதவி செய்தோம். நம்ம எல்லாம் கொடுக்கறதுல இருந்து தான் கொடுக்கிறோம். 10 சபைகளுக்கு பல விதத்தில் உதவி செய்ய தேவன் கிருபை கொடுத்தார். நம்ம கொடுக்கறது ஒவ்வொன்றும் ஆண்டவர் கணக்கு வைத்து கொண்டிருக்கிறார். அநேகருக்கு கொடுக்க வேண்டும். இந்த மாதத்தில் கீரப்பாக்கத்தில் ஒரு சபையில் ஸ்பீக்கர் மைக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். கையில் எவ்வளோ வருதோ தெரில, ஆனால் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமாக செய்ய கர்த்தர் பலன் கொடுப்பார். அநேகருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். கர்த்தர் இந்த நாட்களில் 5 அப்போ 2 மீனை கொண்டு பல ஆயிரங்களுக்கு கர்த்தர் போஷிப்பார். இந்த மாதத்தில் நம்முடைய ஃபீஸ் எல்லாம் கட்டுவதற்கு கர்த்தர் ஆச்சரியமாய் வழிவாசலை திறப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணிக்கை எடுக்கலாமா? அபிஷேக அனல் மூட்டும் தேவா, ஆருயிரன்பரே. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிரன்பரே. சாத்தானை ஜெயித்திடே சத்துவம் தாருமே. சாத்தானை ஜெயித்திடே சத்துவம் தாருமே. சாட்சியாய் வாழ்ந்திடே என்மேல் வாருமே. நான் சாட்சியாய் வாழ்ந்திடே என்மேல் வாருமே. நான் சாட்சியாய் வாழ்ந்திடே என்மேல் வாருமே. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிரன்பரே. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, அன்பரே.
ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகம் முழுவதும் பெந்தைகோஸ்தே நாளை நினைவு கூறும்படி, அந்த பெந்தைகோஸ்தே அனுபவத்திற்குள் நாங்கள் கடந்து வரும்படி, ஆதி திருச்சபையில் நடந்த காரியங்களை நாங்கள் நினைப்பூட்டிக் கொள்ளும்படி, அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு வரும்படி, அதை குறித்த ஒரு தாகம் வரும்படி இந்த நாளை ஏற்படுத்தினதுக்காக நன்றியப்பா. ஆதி திருச்சபை இயக்கினதே பரிசுத்த ஆவியானவர் தானப்பா. மனிதர்களை கண்காணிகளாய் வைத்தீர், ஊழியர்களை கண்காணிகளாக வைத்தீர், ஆனால் செயல்பட்டதோ பரிசுத்த ஆவியானவர் அப்பா. அந்த பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.